ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐடியில் வேலை பார்த்தா இப்போலாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்ப்பா. பிரேக்கப்பு, பார்ட்டின்னு கல்ச்சரே இப்போ சரி கிடையாது. மாப்பிள்ள குண்டா இருக்காப்லையே. வீடு லோனில் இருக்கா? காரு கூட கிடையாதா? அது சரி. என்ன முன்னாடி முடி கம்மியா இருக்கு? 90s கிட்ஸா? பார்க்க அங்கிள் மாதிரிலாம் இருக்காரு. அத்தை, மச்சானுக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு ஆஃபீஸில் ஏகப்பட்ட லீவு. அடுத்த முறையெல்லாம் போகணுன்னா போய் தான் சொல்லிட்டு வரணும். மா, நான் வேணா இப்படியே இருந்துட்டோமா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. காலாகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும். கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு பிறந்தாதானே நான் பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடுவேன். ஐயோ தலை, என்னத்துல பிரேக் இப்படி போடுற? சாரி தல, கதையை கேட்டு ஸ்பீட் பிரேக்கை விட்டேன். இருக்கிற டென்ஷனில் நீ வேற. சீக்கிரம் லொக்கேஷன் போத்தல. ஆமா, இது எத்தனாவது பொண்ணு? அதை ஏன் தலை கேட்குற? கணக்கே இல்லை. இந்த பொண்ணை விட்டுட்டோம்னா புரோக்கர் அவன் தான் பொண்ணு பற்றி தரணுங்கிறான். அது சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் போல. ஹலோ, கிளம்பிட்டாங்களா? நாங்களும் இங்கே ரெடியாக தான் இருக்கோம். வரட்டு ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரிங்க. யாரா ஃபோனில்? அண்ணா, புரோக்கர்ண்ணே. என்ன சொல்கிறாரு? ஓகே தான். டேய், எனக்கு என்னமோ புரோக்கர் சொல்கிற மாதிரி இந்த சம்மந்தம் அமைஞ்சிரும் தோணுதுரா. அண்ணா, நீ வேற எந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்தாலும் பாப்பா தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போய் அவனை ரிஜெக்ட் பண்ணிடுது. இந்த தனியாக பேசுகிற கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். டேய், என்னடா பேசுகிற? கடமையில் நிதானம் தேவை. தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது நம்ம கடமை, புரியுதா? வண்டி சத்தம் கேக்குது, போய் பாரு. சரிண்ணா. சுமதி, மா, மாப்பிள்ளை வந்துட்டு இருக்காங்களா? இங்க பாருடி, வாழ்க்கை சரியில்லாம போனவங்க தனியா தான் வாழணும்னா இங்க பாதி பேர் தனியா தான் வாழணும். நமக்கு பிடிச்சதை அடையணும்னா முதல்ல தேடணும்ல. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் கூட அப்படிதான். வரட்டும் பாரு. உனக்கு பிடிக்கலனா நோ தானே. நடந்த கசப்பான விஷயத்த நினைச்சுக்கிட்டு எல்லா முடிவையும் எடுத்தினா சில நல்ல விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடலாம்ல. பாப்போம் மாப்பிள்ளை வரட்டும் பாப்போம். நல்லா லொகேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பாருங்க. பங்காளி முன்னாடி தானே இருக்க, பார்த்து சொல்லு. இது வேற டபக்குன்னு பிரேக்க போட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் வண்டி ஆப் பண்ண. மச்சான், பொண்ணு வீட்டில் என்ன கேட்டாலும் ஓகேன்னு மட்டும் சொல்லு. புரோக்கரு அப்படி இப்படி சொல்லித்தான் இன்னைக்கு வர வச்சிருக்காரு. சொன்னதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல. உன்னால பொய் சொல்ல முடியலன்னா சிரிச்சாவது சமாளி. மாப்பிள்ள ஆட சும்மா இருங்கத்த. உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவேன் நீ ஏன் உயிரை வாங்குறான். நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா இந்த பொண்ணு கன்ஃபார்ம் டீல். ஐயே, இவன் எங்கிட்டே சிரிக்கிறது சரியில்லை. வாடா, வீடே பிரம்மாண்டமா இருக்கு. எப்பா, இன்னும் இந்த வாங்க, என்ன கஷ்டப்பட போறோமோ. உள்ள போலாம். தலைவா, ஆல் தி பெஸ்ட். வாங்க உட்காருங்கம்மா. காரில் வருவீங்கன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி. என் பொண்ணுங்க 2 பேரும் அண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால தான் ஆட்டோவில் வந்தோம். சுமதி, காஃபி சரிங்க. அம்மா வந்துட்டேன்பா. பாப்பா ரெடியா? ஒரு 5 நிமிஷம்ப்பா. சீக்கிரமா. வணக்கம்ப்பா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வாடா கண்ணு, இது என் பொண்ணு.
துர்கா. சூப்பர். ஹாய். சுமதி அப்படியே ஒரு தட்டு ஒன்று வந்துடும். சரிங்க. சரி குடிப்போம். தம்பி ஃபோன்ல பேசுனது யாரு? நான் தாங்க. நீங்க ஆடி கம்பெனில ஆடியா? ஆடி என் பேருங்க ஆடலரசு. நான் ஒரு டான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். அதைத்தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓஹோ அப்படியா? நான் கூட நீங்க ஆடி கம்பெனில மேனேஜரா இருக்கீங்கன்னு நினைச்சேன். டேய் மச்சான், புரோக்கர் என்ன பத்தி என்னென்னவோ அவுத்து விட்டுருக்கான்டா. எது கேட்டாலும் சிரிச்சே சமாளிச்சிரு என்ன? சரியா? ஆமா, இந்த தம்பி யாரு? நானு இவரோட சின்ன தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கேன்னா அதான் சின்ன மச்சான் கோடீஸ்வரன். ஓ சரி 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 சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஐடில வேலை செய்யறேன். மாசம் எவ்வளவு வரும்? அது நிறையாவே வரும். அண்ணே புரோக்கர் வர கொஞ்சம் டைம் ஆகுமா, அதான் நம்மளே பேசி முடிச்சுக்க சொன்னாரு. அப்படியா? சரி பாத்துக்கலாம். மச்சான் இவனுக்கு எங்கிட்ட எவ்வளவு கேட்கறானுங்க. நீ எசக்கு பசக்கு ஏதாவது சொல்லி மாட்டிக்காத. முடிஞ்ச அளவுக்கு சமாளி, இல்லாட்டி ரிட்டன் ஆட்டோக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் தான். மச்சான் அங்க என்ன குசு குசுன்னு தனியா? அது ஆம்புலன்ஸ் சே வீடு பெருசா இருக்குல்ல, அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவா தம்பி, நம்மளே கான்ட்ராக்டர் இல்ல, அதான் வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்கோம். எல்லாம் தம்பியோட ஐடியா தான். 3 BHK. எனக்கே சுத்தி பாக்குறீங்களா? போங்க போய் சுத்தி பார்த்துருவாங்க. வாங்க வாங்க. அண்ணி மேல போய் பாப்பா பாருங்க. மச்சான் நீங்க இருங்க, அண்ணன் தனியா இருப்பாரு, பேசிட்டு இருங்க. மச்சான் நம்ம வீடு மொத்தம் 3 BHK, தங்கச்சிக்கு ஒரு தனி ரூம். சுத்தி பாப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். இல்ல மச்சான் தனியா இருந்தா எல்லாம் ஓகே தானே? புரோக்கர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னாரு. எங்க தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு மாமா. இல்லை மாப்பிள்ள, அபி வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே யாருக்கும் நிம்மதி சந்தோஷமே இல்லை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள, நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமாக இருந்தேன் பல மாதம் ஆச்சு. இந்த சம்மந்தம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புரோக்கர் உங்கள் ஃபோட்டோ காமிச்சோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு மாப்பிள்ள. அபி மட்டும் ஓகே சொல்லிட்டோம், அடுத்த முகத்திலே உங்களுக்கு அபிக்க கல்யாணம் தான். சுத்தி பார்த்து டயர்டா இருப்பீங்க, உட்காருங்க. எங்கடா பார்க்க விட்டேன், பேசிட்டே தான். வண்டியாடா, வா 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 வா. வணக்கம்மா. பாப்பாக்கு சேர போடு. மச்சான் பொண்ணு எனக்கு ஓகே, உனக்கும் ஓகே. ஆனா பொண்ணு ஓகே சொல்லுதான் பாப்போம். அப்புறம் என்ன தட்டை மாத்திரலாம்ல? அத்தை தட்டிடுங்க. இருங்க இருங்க தம்பி, எல்லாம் முறைப்படி போட்டோம். என்னம்மா பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. இப்பவே அனுப்புறேன்னு சொல்லுங்க, கையோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். அப்படிலாம் அனுப்பிச்சிட முடியாது, ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, நாங்களே அனுப்பி வைக்கிறோம். சரி அம்மாடி பூ வச்சுக்கிறியா? தப்பா நினச்சிக்காதீங்க, பாப்பா எப்பயாவது தான் பூ வச்சுக்கும். பரவாயில்லப்பா. பெரிய தம்பி உங்களுக்கு பாப்பா பிடிச்சிருக்குல்ல? தம்பி உங்களுக்கு? மாப்பிள்ள உங்களுக்கு அபிய பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. சரி. என்னடாமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு மாப்பிள்ளை கூட தனியா பேசணும். நான் போய் ஆட்டோ ரெடி பண்றேன். அவசரப்படாத. ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே. நான் பாத்துக்கிறேன். தனியா பேசணுமா? வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. பொண்ணு பேசுறது ரூஃப் போய் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாப்பா பின்னாடி வரும். உச்ச பண்ணாம வாங்க மாப்பிள்ள. என்னடா பிடிக்கிறது முக்கியம் இல்ல மாப்பிள்ள, பாப்பாக்கு உங்களை பிடிக்கணும். அப்பனா உங்க போன் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். சரிடா, இந்தா போய் ஃபோட்டோ எடுத்துக்க. தம்பி பாப்பாக்கு ஒரு ஃபோட்டோ கொடுங்க. நீங்கள் பார்க்க யோகி பாபு மாதிரி இருக்கீங்களா? அவ யோகி பாபு ஃபேனு. தேங்க்யூ அங்கிள். நீ பார்க்க சின்ன தம்பி பிரபு மாதிரி கியூட்டா தான் இருக்க, ஆனாலும் என் தங்கச்சி ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடும். மச்சான் நீ தாண்டா எப்படியாவது என் தங்கச்சி வைக்கிற எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகி அவளை கல்யாணம் பண்ணும். உங்க கல்யாணத்துல தாண்டா என் காதலே அடங்கியிருக்கு. 5 வருஷம் லவ் மச்சான், வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. பாவம்டா, திருப்பதிக்கு வேண்டி முடிலாம் விட்டுருக்கேன் பாடுறா. ஆனா என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு.
அவ கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் டப்பு டப்புன்னு டான்னு பதில் சொன்னா மட்டும்தான் நீ பாஸ் ஆக முடியும். வேணா ஒரு சில கொஸ்டின் அவுட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அவளுக்கு இளையராஜா பிடிக்கும், விஜய் சேவி பிடிக்கும், கோலி பிடிக்கும், அண்டர்டேக்கர் பிடிக்கும். உங்களுக்கு ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்குன்னு சொல்லுவா, ஓகேன்னு சொல்லு. 5 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணுன்னு சொல்லுவா, சரின்னு சொல்லு. அவளுக்கு விஜய் ஆண்டனி கான்செர்ட்ல பன்னாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்ட வச்சு அப்படின்னு வெயிட் பண்ணா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு தெரியல. நீ எனக்கு யாரு மச்சான்? நான் உனக்கு யாரு மாமா. அப்ப நான் கரெக்டா தானே பண்றேன். வரேன். தங்கச்சி கம்மிங் சிங்கப்பூர் சீமாட்டிய மனச கெடுத்தா. என்ன எல்லாம் சொல்லிட்டியா? விஜய் ஆண்டனி, இளையராஜா, அண்டர்டேக்கர். மேரே பியா பியா ஓ மேரே பியா. ஹாய், நான் அபிராமி. ஹாய், மணிகண்டன். என்ன சொன்னா என் அண்ணன்? இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். என்னை பத்தி என்ன தெரியும்னு கீழே ஓகே சொன்னீங்க. உங்களை பத்தியா? ம்ஹும். உங்களுக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும், கோலி பிடிக்கும். அவங்க எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், ஆனா உங்களை தான் எனக்கு பிடிக்கல. என்னோட செக்லிஸ்ட்ல நீங்க ஃபிட்டே இல்ல. நீங்களே முதல்ல ஃபிட் இல்ல. சொன்ன பாயிண்ட்லாம் பேசியிருப்பானா? அப்போ ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேங்க. தங்கச்சிக்கு அப்புறம் நமக்கு தானே மச்சான். சாரி மச்சான். சாரியா? ஐயோ, சாரி சொல்ல விட எவ்வளவு வேகமா வந்த. போலாம். அவ்வளோதான். தலை என்னாச்சு? ஏறு. வண்டி எடுண்ணே, போகலாம். என்ன பேசி வச்சான்னு தெரியலையே. மச்சான் வர சோகமா போறாரு. கொடுத்த ட்ரைனிங்லாம் வேஸ்டா போச்சோ. விடுங்க பாசு, குண்டா இருக்கவனுக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா என்ன? எல்லாருக்கும் தான் நடக்குது. நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறவங்கள நாமளும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு தான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு. மூணு பேரும் உம்முனே வரீங்களே, ஏதாவது பேசுங்க. இப்பயாச்சும் சொல்றா, என்ன நடந்துச்சாங்க? பங்காளி, அங்கேருந்து ஃபோன் வருது பங்காளி. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுவோம், பேசு. ஹலோ. என்ன பதில்னு நீங்க கேட்காமே போயிட்டீங்க. பொதுவாக என் ஃபோட்டோ பார்த்தாலே அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே நேரில் வர வச்சு அட்லீஸ்ட் நான் பேசுறதையாவது கேட்குறோன்னு நினச்சிருக்கீங்க. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சொன்னீங்க? ஃபிட்டே கிடையாது. காரணம் 21 வயசில் டிகிரி முடித்து 24 வயசில் கிடச்ச வேலைக்கு போய் 27 வயசில் மொதல் தங்கச்சி கல்யாணம், அப்புறம் 30 வயசில் 2வது தங்கச்சி கல்யாணம். கீழே பார்த்துருப்பீங்க என் 2 மச்சாங்க, தங்கங்க. அப்புறம் 33 வயசில் அம்மாவோட ஹார்ட் சர்ஜரி. அப்புறம் 36 வயசில் பொண்ணு தேடுற போராட்டம். என்ன மாதிரி இன்னொரு ரிஜெக்ஷன் நீங்கள் பார்க்கலனாலும் ஒரு வாட்டி தப்பான லைஃப்பை சூஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு வாட்டி அது நடக்கூடாதுன்னு தான் மேலே வந்து பேச வச்சிட்டீங்க. பேசி பழகாம எப்படி ஓகே சொல்ல முடியும்? இதுக்கு மேலேயும் கீழே போய் என்ன பிடிக்கலன்னு தான் சொல்ல போறீங்கன்னா நான் வரேங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிக்கிறோம்.